டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கருப்பு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செம்ம உற்சாகத்தில் இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஆடியன்ஸ் இப்போ கேட்குற எல்லாமே என்னென்னா அடுத்து கருப்பு 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஏன்னா கருப்பு படம் முடியும் போது ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதுக்கான லீடை கொடுத்து வந்து முடிச்சிருப்பாரு. சரி, இப்போ ஆர்ஜே பாலாஜி கருப்பு 2 நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கான ரீசன் கேட்கும்போது தான் வந்து நல்லா இருந்தது. எஸ், இவர் சொல்கிற ரீசன் கரெக்ட் தான் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா மூக்குத்தி அம்மன் வந்து கதை எப்படி இருக்கும் அப்படின்னா காட் விசஸ் ஆசாமி அப்படின்றது இருக்கும். ஸோ கருப்பு படம் வந்து நமக்கு தெரியும் காட் விசஸ் லார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இருக்கும். இப்போ கருப்பு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் விசஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றதா வந்து இருக்க போகுது. இப்போ இந்த நேரத்தில் இந்த படம் எடுத்தேன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாறி இருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே ஒரு புதிய கட்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் கருப்பு 2 பண்ணேன் அப்படின்னா அந்த அரசியல் கட்சியை விமர்சனம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த படம் இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்காது, மேபி கொஞ்சம் லேட்டராக எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் ஃபீல் பண்ணுறது கரெக்ட் தான். ஏன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு அரசியல் விசஸ் காட் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்க கட்சியை தான் வந்து குறிக்கும். அதனால ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வேண்டாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களுக்கு இன்னும் 2 கதை வந்து சொல்லியிருக்காரு. அதனால அந்த கதை கூட வந்து படமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி ஆர்ஜே பாலாஜி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு வந்து கேட்டோம்னா இப்போதைக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை, சிம்பிளாக ரெஸ்ட் எடுக்க போறாராம். ஏன்னா வந்துட்டு கருப்பு படம் வந்துட்டு நிறைய இஷ்யூவை சந்திச்சது. அதுக்கப்புறம் எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாமே முடிஞ்சு கருப்பு படம் சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ அந்த சக்ஸஸோட ஆர்ஜே பாலாஜி அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காரு. அதை முடிச்சதுக்கு அப்புறமே தான் ஸோ ஆர்ஜே பாலாஜிக்குமே நிறைய படங்கள் வந்து ஹீரோவாக கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறமே சூர்யா சார் அவர்களோட சொல்லியிருக்க இந்த 2 கதைகளில் எது ஓகே ஆனாலும் நான் சூர்யா அவர்களோட இன்னொரு படம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவும் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட காட்டில் அடமலை தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவர் கொடுத்த ஹிட்டு சூப்பர் டூப்பரான ஹிட்டு. அதனால வந்துட்டு ரொம்பலாம் லிஸ்ட் எடுக்காம அடுத்தடுத்து படங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிங்க சார் அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். சிம்பு இப்போ அரசன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசனை முடிச்சுட்டு இப்போ சிம்பு என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆல்ரெடி ஒரு பதில் இருந்தது. என்னன்னா அஸ்வத் மாரிமுத்து தான் அடுத்ததாக வந்து சிம்பு வச்சு இயக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறாரு. அப்போ சிம்பு அடுத்து யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு கீர்த்தீஸ்வரன் டியூட் பட டைரக்டர் வந்து தான் இயக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைச்சது. சரி, இப்போ கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை எப்போ ஆரம்பிக்க போறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கீர்த்தீஸ்வரன் ஹைதராபாத்தில் உட்காந்து இந்த படங்களுக்கான ஸ்கிரிப்டை ஒரு 20 நாள் வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமே இப்போ மகாபலிபுரத்தில் உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக ஆகஸ்ட்டில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து சிம்பு என்ன பண்ண போறாரு அப்படின்னா கீர்த்தீஸ்வரன் படத்தில் இணைய போறாரு. ஆனால் அரசன் படத்துக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய எல்லா வேலைகளும் முடிச்சு கொடுத்துட்டு இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கீர்த்தீஸ்வரன் சிம்பு இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப புதுசாக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான அப்டேட்லாம் என்னென்ன மாதிரி இனிமேல் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். டைரக்டர் பாலா. ஸோ டைரக்டர் பாலா அப்படின்னு வந்து சொன்னாலே அவருடைய படம் எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சரியாக போகலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ பாலா அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதியை வச்சு அடுத்ததாக அவர் வந்து படம் இயக்க போகிறாரு. ஸோ இப்போ விஜய் சேதுபதி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, பாக்கெட் நாவல்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மணிரத்னம் படத்தை முடிச்சோனையும் இந்த படத்தில் தான் வந்து அவர் சேர இருக்காரு. சரி, இப்போ பாலா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரோ அப்படின்னு தான் தோண வச்சுது. ஏன்னா இப்போ ஸ்கிரிப்டில் வந்துட்டு மாரி செல்வராஜோட இன்புட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அதை தாண்டி நம்மளோட முத்தையாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டர் ராஜமுருகன், இவங்க 2 பேர்த்துக்கும் கூட வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் வந்து பாலா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பாலா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கவே மாட்டார். ஏன்னா கதையில் வந்து அவர் டிஸ்கஷனாக உட்காரார் அப்படின்னா அவர் மட்டும்தான் இருப்பாங்க, அவரோட அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. இப்போ பல டைரக்டர்
டேரக்டரோட இன்புட்ஸ் கேட்குறாரு, பல டேரக்டரோட ஸ்கிரிப்ட் விவாதங்களில் இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான்றது தோணுது. மாரி செல்வராஜ், ராஜமுருகன், முத்தையா இவங்க 3 பேர்த்தோட படைப்புமே வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கும். ஸோ இவங்களோட பாலா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த கதையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரிய வருது. ஓவராலாக பாலா அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டை கொடுக்கணும் அப்படின்னே நம்மளும் சொல்லிக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி பாலா இந்த காம்பினேஷனே வந்து புதுசாக இருக்குது. ஸோ பாலா அவர்கள் பண்ணுற இந்த ஒரு விஷயமே வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் கூடயும் அவர் டிஸ்கஷனில் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டதே இல்லை, இன்னொரு டேரக்டர்ஸை கூப்பிட்டு அவர் விவாதம் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி இந்த படத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும் அப்படின்றதே வந்து நம்ம நம்பலாம். ஸோ இதுக்கப்புறமே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். புருஷன் இந்த படத்தினுடைய ப்ரொமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே விஷாலோட படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஏன்னா இன்னொன்று சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. இவங்க 2 பேரோட காம்பினேஷனுக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். பட் புருஷனோட அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த படத்துக்கு அதுவுமே ஹைப்பாக காரணம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புருஷன் படத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கல்கத்தாவில் வந்து 15 நாள் வந்து ஷூட் போயிட்டு இருக்காங்க. மே 29 படக்குழு அப்படியே கோவாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அங்கேயும் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே சென்னைக்கு வராரு சுந்தர்சி. சென்னையிலையும் வந்து ஒரு சில போர்ஷன்களை படமாக வந்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமே படத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சுந்தர்சி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்றதான் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இடையில ஸ்டாப் பண்ணி போயிட்டாரு, எலெக்ஷனில் நின்னாரு. அதனால புருஷன் படத்தை அப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு வந்து போயிருந்தாரு. பட் எலெக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமே வந்துட்டு எப்படியாவது புருஷன் படத்தை இந்த இயருக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஸோ இயரை தாண்டி போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் சுந்தர்சி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சுந்தர்சி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவர் ஸ்பீடு வந்து எல்லாருமே நமக்கு தெரியும். இந்த புருஷன் படத்தில் அட்டஸ்டச்சா வந்து ஷூட்டிங் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் சுந்தர்சி அவர்களோட படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படம் அமையும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா டைட்டில் டீசர் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. அடுத்ததாக தனுஷோட அப்டேட். ஸோ தனுஷ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற லைனப்பு பெருசாகவே வந்து இருக்குது. மாரி செல்வராஜோட ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி ஒரு படம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 படங்கள் வந்து தனுஷ் அவர்கள் வந்து கையில் வச்சிருக்காரு. சரி இதில் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிறுத்தை சிவா கிட்ட இப்போ வந்து கதை கேட்டிருக்காரு தனுஷ் அவர்கள். சிறுத்தை சிவா ஒரு ஒன்லைன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒன்லைன் எல்லாமே வந்து தனுஷுக்கு ஓகே, ஆனால் வந்துட்டு சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, இதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதை வந்து சிறுத்தை சிவா இப்போ வந்து மறுபடியும் வந்து ரீகரெக்ட்லாம் வந்து பண்ணிட்டு தனுஷ்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு தனுஷோட வெல்விசர்லாம் வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுத்தை சிவாவோட நீங்கள் படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ அதையும் வந்து தனுஷ் அவர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. இது என்ன காரணம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக சிறுத்தை சிவா அவர்கள் பண்ண படம் எதுவுமே வந்து சரியாக போகலை. ஸோ அவர் எந்த ஒரு படம் எந்த ஒரு ஹீரோட்ட வந்துமே வந்துட்டு கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கீழே போயிட்டு இவரோட படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் பண்ணுறாரோ இல்லையோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட சிறுத்தை சிவா வந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அப்பயுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் நிறைய நெட்டிசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறுத்தை சிவாவோட படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த அஜித் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்னோட நண்பனுக்கு நான் படம் தரேன் அப்படின்ற மாதிரி சிறுத்தை சிவா அவர்களோட அஜித் அவர்கள் ஒரு படம் கன்ஃபார்மாக பண்ண போகிறாரு. ஸோ அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகணும். ஸோ கண்டிப்பாக சிறுத்தை சிவா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே சிறுத்தை சிவா அஜித் இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷனில் விவேகம் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாச்சு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் வந்து இருந்தது. ஆனால் அந்த படம் சரியாக வந்து போகலை. ஸோ அதுக்கப்புறமே சிவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் வந்து இருந்தது. அஜித் அவர்கள் அந்த டைமில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிவா நீங்கள் இந்த ஒரு தோல்வி வச்சுக்கிட்டு இன்னொரு படத்துக்கு இன்னொரு ஹீரோவை போய் அப்ரோச் பண்ண வேண்டாம், மறுபடியும் நம்மளே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த படம் தான் விஸ்வாசம். அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதே டீம் அதே ஒரு விஷயத்தை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் வேற எந்த ஒரு ஹீரோவோடையும் போயிட்டு கதை பண்ண வேண்டாம், நான் ரெடியாக இருக்கேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தனுஷ் அவர்களோட இணையதோ இல்லையோ கண்டிப்பாக அஜித் அவர்களோட பண்ணக்கூடிய படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகும். பொதுவாக டேரக்டர்ஸ் வந்து ஹீரோவாகிறதும் ஹீரோக்கள் வந்து டேரக்டர் ஆகிறதும் மியூசிக் டைரக்டர் ஹீரோவாகிறதும் இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் சகஜம்தான். ஸோ அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு டிராகன் படத்துலையும் அவரும் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். சரி அந்த படத்தில் ஏதோ அவர் டேரக்டர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு, ஓகே ஒருவேளை இந்த கேரக்டரை இவரே நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ வர அப்டேட்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா, இவருக்கு உள்ள நடிக்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் உமன் சென்ட்ரிக்
சென்ட்ரிக் ஒரு கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் மமிதா பைஜு தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. இப்போ அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண இருக்காராம். ஸோ அவரை வச்சும் ஒரு சில நாட்கள் வந்து ஷூட் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கிடையில் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை அவர் தான் வந்து இயக்குறாரு அப்படின்னு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரலேனாலும் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கிற கோலிவுட் வட்டாரங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில் அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் ஹீரோவா ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஸோ ஹீரோ டைரக்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஒரு குதிரையிலையும் வந்து சவாரி செய்வார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இவருக்கு நடிக்கணும் ஆசை இருக்கோ அப்படின்றது இந்த ஒரு அப்டேட்லாம் வரும்போது நமக்கு தெரிய வருது. இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்தல் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.